இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தினமணி பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். சூழும் போர் மேகங்கள் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஈரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை ஒற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க தலையங்கத்தில். ஈரானில் ஹனியே குறிவைத்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அதாவது அவர் தங்கும் விடுதியை குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. புதிதாக அதிபர் பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்பதற்காக சென்றார். அங்கே தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இஸ்ரேலுடைய கைவரிசை அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஒழித்து கட்டப்பட்டார் அப்படின்னு இஸ்ரேல் அரசுடைய தகவல் தொடர்பு இணையதளத்தில் ஹனியோட படத்தையும் போட்டு ஒழித்து கட்டப்பட்டார்னு போட்டுட்டு ஒரு குறைந்தபட்ச நேரத்திலேயே அதை நீக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதை இஸ்ரேல் தான் செய்ததோ அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஹைதி, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இந்த 3 பிரிவுகளுக்கும் அமைப்புகளுக்கும் ஈரான் ஆதரவு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. இந்த இஸ்மாயில் ஹனியை கொலை செய்யப்பட்ட பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு ஆசிய பகுதியில் போர் சூழல் நிலவும் அபாயம் இருக்குது அப்படின்னும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. என்ன எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார அடிப்படையிலான விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னும் தலையங்கத்தில் எச்சரிக்கிறாங்க.